வணக்கங்க. என்னுடைய பேர் டாக்டர் ஜெயபாஸ்கரன். வாழை ஆராய்ச்சி மையம் திருச்சியில இருக்குங்க. ஆக்சுவலா இது வாழை 1993 இந்த இன்ஸ்டியூட் திருச்சியில ஆரம்பிச்சிருக்காங்க. அது என்ன காரணத்துக்காக திருச்சியில ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, இந்தியாவிலேயே பாத்தீங்கன்னா வாழை சாகுபடி பண்ற ஏரியா தமிழ்நாட்டுல தான் அதிகம். அதுவும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துல தான் அதிகமா போட்டிருந்தாங்க வாழை. அந்த டைம்ல 1993 இந்த பிரிக்கப்படாத திருச்சிராப்பள்ளி மாவட்டம் இருக்குல்ல, அதுல நிறைய வாழை சாகுபடி நிறைய பண்ணிருந்தாங்க. அதே நேரத்துல இவ்வளவு ரகமா இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி நிறைய வாழை ரகங்கள் இந்த திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துல தமிழ்நாட்டிலே இருக்கு. அதனால புது புது ரகங்களை உற்பத்தி பண்றதுக்கு, அதை கிராஸ் பண்ணி அதுல நோய் தாக்காத நோய் எதிர்ப்பு தன்மைக்குள்ள ஒரு வாழையை உற்பத்தி பண்றதுக்கு திருச்சி வாழை ஆராய்ச்சி மாதிரிதான் நல்ல சூட்டம்னு சொல்லிட்டு அந்த காலத்திலேயே இந்த திருச்சி வாழை ஆராய்ச்சி மாதிரி தொடங்கி இருக்காங்க. இருந்தாலும் பாத்தீங்கன்னா அங்கிருந்து நிறைய தொழில்நுட்பங்கள் இன்னைக்கு வளர்ந்துட்டு இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க பாக்குற மாதிரி வாழையில உற்பத்தி பண்ணக்கூடிய உபப்பொருட்கள், வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் சொல்லப்படக்கூடிய மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், அதே மாதிரி வாழை சாகுபடியில என்னென்ன உரங்கள் பயன்படுத்தணும், என்ன மாதிரியான மண் வகை தேர்ந்தெடுக்கணும், இந்த மாதிரி ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா நிறைய வாழை ரகங்கள் இப்போ உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். இப்ப லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா காவிரி கல்கி, காவிரி சுகந்தம், காவிரி அது மாதிரி நிறைய ரகங்கள் இருக்கு. இது மாதிரி முதல்ல பாத்தீங்கன்னா எங்ககிட்ட உதயம்ங்கிற ரகம் கப்ரோலி மாதிரியா இருக்கும், நல்லா ஆள் உயரத்துக்கு தார் வரும். அந்த மாதிரி ரகம்லாம் நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஸோ இதை ஃபார்மர்ஸுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி கண்காட்சி நடத்தும் போது எங்களோட தொழில்நுட்பங்களை ஃபார்மர்ஸுக்கு கண்பட பார்க்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி கண்காட்சி நடத்திட்டு இருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா வாழை ஊர்பொருட்கள்னு பாத்தீங்கன்னா வாழைப்பழமா வித்தீங்கன்னா ரொம்ப காசு கம்மி தான் கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு வாழை ஹார்வெஸ்ட் பண்ணி ஒரு 10 நாளைக்குள்ள வெட்டி ஆகும். ஆனா இதை நீங்க வாழை உபப்பொருட்களா நீங்க மாத்தி வேல்யூடட் ப்ராடக்ட்ஸை மாத்தினீங்கன்னா அது ஒரு 3 மாசம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதே நேரத்துல விலையும் அதிகமா கிடைக்கும் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வாழையில வாழைப்பழ மாவு பண்ணலாம். அது மாதிரி தண்டு சாறு, வாழைத்தண்டு சாறு நீங்களே கேள்விப்பட்டிருக்கலாம். அதுல வாழைத்தண்டு சாறு குடிக்கும் போது இந்த கிட்னி ஸ்டோன் எல்லாம் கரையுதுன்னு சொல்லி மருத்துவ குணங்கள் நிறைய இருக்கு. ஸோ அதை விதில பயன்படுத்திக்கலாம். வாழை வெவ்வேறு பொருளா அதுல வாழை நார் எடுக்கலாம். வாழை சாறு எடுக்கும்போது வாழை நார் நிறைய கிடைக்கும். அதை வச்சுட்டு கைவினை பொருட்கள்லாம் உங்களுக்கு டேபிள் மேட், அப்புறம் இந்த விளக்கு நிழலிகள், சுவர்ல துவக்கப்படக்கூடிய அந்த அழகு பொருட்கள், இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணலாம். அது மாதிரி நிறைய தொழில் வாய்ப்புகள் நிறைய இருக்கனால வாழை சாகுபடியாளர்கள் போக அவங்க தொழில் முனைவராக கூட மாத்துறதுக்கு எங்களோட வாழை ஆராய்ச்சி நிறுவனம் கொடுக்கக்கூடிய இது கொண்டாடுறாங்க. அதே நேரத்துல நிறைய தொழில்நுட்பங்கள் கொண்டு வர்றப்ப இந்த பனானா சக்தின்னு சொல்லிட்டு மைக்ரோநியூட்ரியன்ட் மிக்சர் நாங்க டெவலப் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க வாழைக்கு நிறைய உரங்கள் நீங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. யூரியா, சூப்பர் பாஸ்பேட், பொட்டாஸ், இதெல்லாம் பேருண்ட சத்துக்கள் இருக்கு. அதே நேரத்துல இது மாதிரினா உங்களுக்கு நுண்ணூட்டச்சத்து பொருள் நாங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். வாழையில நுண்ணூட்டச்சத்துக்கள் இரும்பு சத்து, தாமிரம், மேங்கனீஸ், போரான், இந்த மாதிரி பொருட்கள் தேவைப்படுது. ஆனா நம்ம விவசாயிகள் சாகுபடி பண்றப்ப நுண்ணூட்டச்சத்துக்கள் அந்த அளவுக்கு பயன்படுத்துறது இல்லை. அப்ப என்ன ஆகுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நுண்ணூட்டச்சத்து ஒரு பொருளா ஒரு ரெடிமேட் ப்ராடக்டா நான் கொடுக்கும் போது ஜஸ்ட் 1 கிலோ எடுத்து 14 லிட்டர் தண்ணியில கரைச்சி 2 நாள் கழிச்சு மேல உள்ள தெளிவு மட்டும் எடுத்தீங்கன்னா 10 லிட்டர் கிடைக்கும். அதை டைலூட் பண்ணி 100 லிட்டர் கன்வெர்ட் பண்ணிட்டு 1 ஏக்கர் ஃபுல்லா தெளிக்கலாம். அது மாதிரி பண்றப்ப உங்களோட வாழையோட மகசூல் 15% இருந்து 20% கூடுதுங்க. அதே மாதிரி வாழையோட குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். வாழை இப்ப நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல இருந்து வணிக ரீதியா லாரியிலயோ இல்ல வேற டிராவலையோ எடுத்து போறோம் அப்படின்னா அது ரொம்ப நாள் சேமிச்சு வைக்க முடியும். ஸோ இந்த மாதிரி தன்மை இந்த பொருள் நம்ம பயன்படுத்தும் போது நல்ல குவாலிட்டியா கிடைக்குது. ஸோ அதே நேரத்துல நிறைய விவசாயிகள் அதன் மூலமா பயனடைகிறாங்க. இந்த மாதிரி பொருட்கள் நம்ம தயாரிச்சு இது பண்றப்ப நிறைய பயனடைகிறாங்க. ஆகவே விவசாயிகள் நிறைய இந்த மாதிரி என்னோட வாழை ஆராய்ச்சி அணுகி நிறைய தொழில்நுட்பத்தை தெரிஞ்சுக்கிட்டு அது பெரிய தொழில் முனைவரா வந்தீங்கன்னா பெரிய வாய்ப்புகள் இருக்கு. பெரிய லெவல்ல வாழை விவசாயங்கிறது வேறு, அதுல இருந்து பண்ணக்கூடிய பிசினஸ்ங்கிறது வேற. அந்த பிசினஸ் உங்களுக்கு நிறைய இதுல பண்றதுல வாய்ப்புகள் இருக்குங்கிற விஷயத்த நான் நீங்க தெரிஞ்சுக்கிறோம். இந்த தொழில்நுட்பங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு விவசாயிகளுக்கு நிறைய பயிற்சி கொடுக்குறோம். சோ அந்த விதத்துல அதுக்கு ஒரு சார்ஜஸ் இருக்குங்க. நீங்க ஒரு வாரம் தங்கி படிக்கலாம். இல்ல ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு சயின்டிஸ்ட் தனித்தனியா இருக்காங்க. அது ஒர்க் பண்ற சயின்டிஸ்ட் இருக்காங்க, அவங்களே ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதே மாதிரி ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு அது எங்க போய் எப்படி பண்றது தெரியாம இருக்கலாம், அதுக்கான அந்த மிஷினரிஸ் எல்லாம் இல்லாம இருக்கலாம். அதுக்கு ஒரு இன்குபேஷன் சென்டர்னு சொல்லிட்டு வச்சிருக்கோம், எங்களோட வாழை ஆராய்ச்சி மையத்துல இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தண்டு சாறு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் ஒருத்தர் கத்துக்கிட்டாரு. ஆனா இது எப்படி மார்க்கெட்டிங் பண்றது, எப்படி பாட்டிலிங் பண்றது, எப்படி லேபிளிங் பண்றது எல்லாம் தெரியாம இருக்கலாம் அவங்களுக்கு. அதுக்காகவே எங்க இன்ஸ்டியூட்ல ஒரு இன்குபேஷன் சென்டர்னு வச்சிருக்கோம். ஸோ அந்த தொழில் கத்துக்கிற வரைக்கும் அவங்க ரெண்டல் பேஸ்ல அந்த டெக்னாலஜி எல்லாமே அந்த மிஷினரிஸ் எல்லாமே பயன்படுத்திக்கிட்டு பெரிய லெவல்ல ஒரு கையை பிடிச்சி கூட்டு போற மாதிரியே நாங்க பண்றோம். ஒரு சின்ன லெவல்ல வளர ஒரு ஆண்டர்பிரினரை கையை பிடிச்சி ஒரு பெரிய லெவல்ல வளர்க்குற வரைக்கும் ஒரு தொழில்நுட்பங்கள் இருக்கு, வசதி வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது விவசாயிகள் பெரிய லெவல்ல பயன்படுத்திக்கிட்டு நல்ல பலனை அடையணுங்கிறதுக்காக எங்களோட
வேண்டுகோள். அது மாதிரி பயன்படுத்திக்கலாம் எல்லாரும். திசு வளர்ப்பு கண்ணுங்கிறது ஒண்ணுங்க. இந்த மாதிரி நீங்க பார்க்கலாம். இது வந்து திசு வளர்ப்பு கண்ணு. ஆனா கட்டை வந்து நீங்க தாயமரத்துல வந்து தார் வெட்டி முடிச்சதுக்கு அப்புறம் பக்க கண்ணு எடுத்து நடுவாங்க. அது ஒரு மெத்தட். இந்த திசு வளர்ப்பு கண்ணுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா அதுல வந்து எந்த ஒரு நோயும் இருக்காதுங்க. அதாவது தாய்மரம் வந்து நல்ல நோயற்ற நல்ல ஹெல்த்தியான ஒரு மரத்துல இருந்து எடுக்கக்கூடிய அந்த திசுவை எடுத்து அதுல இருந்து திசு வளர்ப்பு கண்ணை நாங்க வந்து மல்டிப்ளை பண்ணி கொடுக்குறோம். அப்ப வந்து உங்களுக்கு வந்து அதுல எந்த விதமான நோயும் இருக்காது. அதே மாதிரி நல்ல வீரியமான தாய் மரத்துல தான் எடுத்து அந்த திசு வளர்ப்பு கண்ணை நாங்க டெவலப் பண்றதுனால அந்த வீரியமா அப்படியே மாறாம அதிகமான வீரியத்தோட கொண்டு வர முடியும். இந்த திசு வளர்ப்பு கண்ணு நடும்போது எல்லாமே ஒரே நேரத்துல வந்து ஆர்வஸுக்கு வரும். அது ஒரே நேரத்துல வெட்டுக்கு வரும். ஒரே மாதிரி வளர்ச்சி இருக்கனால ஒரே நேரத்துல வெட்டுக்கு வரும். ஆனா நீங்க வந்து கண்ணை எடுத்து பதிக்கும் போது அவரோட வீரியம் வந்து முன்ன பின்ன இருக்கலாம். பெருசு சிறுசுமா நடறதுனால இந்த மகசூல் வந்து வெவ்வேறு டைம்ல ஹார்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஒரே டைம்ல வெட்டுக்கு வராது. அப்ப விவசாயிகளுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வரும். அப்ப திசு வளர்ப்பு கண்ணுக்கும் கட்டைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருந்தாங்க. இப்ப திசு வளர்ப்பு கண்ணு வந்து கொஞ்சம் காஸ்ட் அதிகம் தான். இன்புட் காஸ்ட் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். பட் மகசூலே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10% கூட கிடைக்கும் கட்டை எடுத்து நடுறதை காட்டிலும். ஆனா கட்டை எடுக்கும் போது அந்த நோயோட எடுத்து நட்டுருவாங்க. ஒரு சில ஃபார்மர்ஸ் தெரியாது. ஆனா திசு வளர்ப்பு கண்ணு எடுக்கும்போது நோய் இல்லாம இருக்கும். ஒரு சில வைரஸ் நோயெல்லாம் இதுல இருந்து தவிர்க்க முடியுது. இப்ப நீங்களாம் கேள்விப்பட்டிருக்கலாம் முடி கொத்து நோய், வரி தேமல் நோய், இந்த மாதிரி வைரஸ் நோயெல்லாம் இருக்கு. அதை வந்து நீங்க திசு வளர்ப்பு கண்ணு எடுக்கிறப்ப வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அந்த திசு வளர்ப்பு கண்ணு எடுக்கும் போதே அந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கா இல்லைன்னு பார்த்துட்டு தான் பண்ண போறோம். ஸோ இந்த விதத்துல வந்து திசு வளர்ப்பு கண்ணு வந்து ஃபார்மர்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப பராமரிப்பு செலவுங்கிறப்ப இன்னைக்கு உள்ள கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு வாழை ஒரு மரம் வந்து உற்பத்தி பண்றதுக்கு 100 ரூபால இருந்து 120 ரூபா செலவு பண்றாங்க. இவன் 150 ரூபா கூட செலவு பண்ணலாம் இன்னைக்கு ஒரு மரத்துக்கு. அப்ப இப்ப நீங்க வந்து ஒரு அதுல பாத்தீங்கன்னா கண் எடுக்கும் போதே ஒரு 10 ரூபா 15 ரூபா நீங்க கட்டை எடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்க உர செலவு ஒரு ஏக்கருக்கே பாத்தீங்கன்னா 40,000 வரைக்கும் ஒரு செலவு உர செலவு வந்துடும். இப்போ இந்த மாதிரி நீங்க கூட்டி கழிச்சு எல்லாம் பார்க்கும்போது ஒரு மரம் உற்பத்தி பண்றதுக்கு ஒரு தார் உற்பத்தி பண்றதுக்கு 150 ரூபா செலவாகுது. அதே நேரத்துல நீங்க அதுல இருந்து வெட்டக்கூடிய ஒரு தார் வந்து அட்லீஸ்ட் ஒரு 400 ரூபா 500 ரூபாச்சும் விற்கணும். ஆனா அதான் நடக்கிறது இல்லை. இன்னைக்கு உள்ள கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் 400 ரூபா 500 ரூபா வித்துறாதான் அட்லீஸ்ட் ஒரு ஏக்கர்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 3.5 லட்சம் 3 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லாபம் பார்க்கலாம், நிகர லாபம். ஆனா இப்ப உள்ள கண்டிஷன் அந்த மாதிரி நடக்கிறது இல்லை. காரணம் பாத்தீங்கன்னா அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஃபார்மர்ஸுக்கு வந்து மார்க்கெட்டிங் பண்ண தெரியறது இல்லை, அல்லது அந்த வாய்ப்புகள் வந்து கிடைக்கிறது இல்லை. பழங்களை வந்து நல்ல உற்பத்தி பண்ண முடியுது, ஆனா மார்க்கெட்டிங் பண்றப்ப தடுமாற்றம் ஏற்படுது. காரணம் பாத்தீங்கன்னா அந்த விலை வந்து நிர்ணயம் பண்றது வந்து வியாபாரிங்க தான், விவசாயிங்க வந்து நிர்ணயம் பண்றது இல்ல. அதுவும் வாழைப்பழத்தை பொறுத்து பாத்தீங்கன்னா அது சீக்கிரம் அழுகக்கூடிய பொருள். இன்னைக்கு வெட்டினீங்கன்னா ஒரு 10 நாள்ல வந்து வித்தாகணும், கன்சூமர் கைக்கு போய் சேர்ந்தாகணும். அப்படி இல்லாத பட்சத்துல என்ன ஆகும் அப்படின்னா பெரிய லாஸ் ஆகுது. இல்ல குறைஞ்ச விலைக்கு அவங்களோட ப்ராடக்ட்ஸ் ஃபுல்லாவே ஒருத்தட்ட விற்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. குறைஞ்ச விலைக்கு அடிமாட்டு விலைக்கு விற்கிற மாதிரி போயிடும். ஸோ அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம், வாழைப்பழத்தை பழமா விற்காதீங்க. பெரிய லெவல்ல ரொம்ப அதிகமான வரத்து இருக்கும் போது நீங்க வாழை ஒரு உபப்பொருளா மாத்துங்க, ஒரு வேல்யூடட் ப்ராடக்டா மாத்துங்க. மாத்தி விற்கும் போது அவங்களுக்கு ரேட் அதிகமா கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ மார்க்கெட்டிங்ல வந்து நிறைய தடுமாற்றங்கள் இருக்கு. அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு அந்த மார்க்கெட்டிங் செயினை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க, கோஆபரேட்டிவ் மெத்தட்ல அப்ரோச் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கான டெக்னாலஜி, அதே மாதிரி கடல் வழியா வந்து நம்ம வாழையை வந்து எப்படி ஏற்றுமதி பண்றது, அது எப்படி அந்த கண்டெய்னர்ல வந்து ரொம்ப நாள் சேமிச்சு வைக்கிற மாதிரி ஒரு டெக்னாலஜி, எவ்வளவு டெம்பரேச்சர்ல வைக்கணும், எந்த மாதிரியான பழத்தை வந்து எடுக்கணும், இந்த டெக்னாலஜி கூட நாங்க டெவலப் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து கடல் வழியா எடுத்து போறது, கடல் வழியா எடுத்து போறோம்னா எப்படி ஒரு 15-20 நாள் கப்பலே போகிட்டு. அப்ப அதை சேமிச்சு வைக்கிறது என்ன மாதிரியான நடைமுறைகள், என்ன மாதிரியான சேமிப்பு முறைகள் பண்ணணும்னு சொல்லிட்டு அதையும் ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு ஒரு பேக்கேஜ் ஆஃப் ப்ராக்டிஸ் மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம். அந்த பயன்படுத்திக்கிட்டு நிறைய ஃபார்மர்ஸ் வந்து நிறைய ஒரு கோஆபரேட்டிவ் மெத்தட்ல வந்து பண்ணிட்டு இருக்காங்க. விவசாயிகள் வந்து எங்களை தொடர்பு கொள்றது வந்து ரொம்ப ஈஸிங்க. ஆக்சுவலா நிறைய விவசாயிங்க வந்து ஒரு தயக்கம் இருக்கு, ஒரு பெரிய ஆராய்ச்சி நிலையத்தை போய் எப்படிங்க அப்ரோச் பண்றது, எப்படி பேசுறது அப்படின்னு கேட்கறது. பட் இன்னைக்கு உள்ள கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா எங்க டைரக்டர் வந்து டாக்டர் செல்வராஜன் இருக்காரு. அவர் வந்து ரொம்ப சிம்பிளான பர்சன் தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு விவசாயம் வந்து அவரை சீக்கிரம் வந்து அணுகி பேசலாம். அதே மாதிரி அங்க ஒர்க் பண்ற சயின்டிஸ்ட், அவர் கீழே ஒர்க் பண்ற சயின்டிஸ்ட் நாங்களா இருக்கோம். அந்த மாதிரி சயின்டிஸ்ட் ஒவ்வொரு துறைக்கும் நிறைய சயின்டிஸ்ட் இருக்காங்க. இப்போ மண்ணியல் துறைனா நான் இருக்கேன், என்னோட பேர் டாக்டர் ஜெயபாஸ்கரன். அப்புறம் உர நிர்வாகம் பத்தி நான் பேசுவேன். அப்புறம் நீர் நிர்வாகம் பத்தி இன்னொரு சயின்டிஸ்ட் இருக்காரு. இதெல்லாம் உற்பத்தி பண்றதுக்கான ஒரு செட். இன்னொரு பாத்தீங்கன்னா பயிர் பாதுகாப்பு துறை, அதுல என்னென்ன நோய் வரும், அந்த நோய் வந்து எப்படி வந்து பராமரிக்கிறது, எப்படி வந்து தவிர்க்கிறது, இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு சயின்டிஸ்ட், ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அது மாதிரி புது ரகங்களை உற்பத்தி பண்றதுக்கான ஒரு சயின்டிஸ்ட், ப்ரொடக்ஷன் இம்ப்ரூவ்மெண்ட்ல தனியா இருக்காங்க. அது மாதிரி போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜி. ஸோ இந்த மாதிரி ஒரு குழுவா வந்து எங்களோட மையம் வந்து ஒர்க் பண்றதுனால அந்தந்த விவசாயிகள் வந்து ஈஸியா வந்து எங்களை அப்ரோச் பண்ணலாம். அதே மாதிரி நாங்க வந்து எல்லாமே எங்களோட செல் நம்பர்,
அப்புறம் எங்களோட வெப்சைட்ல வந்து எல்லா சயின்டிஸ்டோட கான்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாமே இருக்கு. அதுல வந்து விவசாயிகள் வந்து எந்தவித தயக்கம் இல்லாம எந்த நேரத்திலையும் எங்களோட சயின்டிஸ்ட வந்து நீங்க அணுகலாம். அதுக்கான வழிமுறைகள் அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை சொல்லி அதுக்கான தீர்வை வந்து நீங்க கண்டிப்பா எடுத்துக்கலாம். ஸோ இந்த விதத்துல வந்து நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். எங்களோட வாழை ஆராய்ச்சி மையம் விவசாயிகளோட சேர்ந்து ஒர்க் பண்றதுலையும் அவங்களும் வளரணும் நாங்களும் வளரணும் எங்களோட முயற்சியோட நாங்க பண்ணிட்டு இருக்கோம். கான்டாக்ட் நம்பர் நீங்க என்னோட ஆஃபீஸ் நம்பர் நான் சொல்றேன். எங்களோட மையத்தோட லேண்ட்லைன் நம்பர் வந்து 04312618-125. இதை நீங்க கான்டாக்ட் பண்ணிட்டு அந்த கன்சர்ன் சயின்டிஸ்ட் நேமையோ இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை சொன்னாலும் அந்தந்த சயின்டிஸ்டுக்கு வந்து கரெக்டா கனெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. டைரக்டாவே இந்த ஃபார்ம் ஹவுஸ் வந்து நீங்க பேசிக்கலாம். எனது பெயர் விஸ்வநாதன். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு முன்னோடி விவசாயி. நாங்கள் அதிகமான பயிர் வாழை தான் பயிர் பண்ணிகிட்ருக்கோம். வாழைனால எங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்குது. இப்போ தேசிய வாழை ஆராய்ச்சி நிலையத்திலேருந்து புதிய புதிய ரகங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சி எங்கள் விவசாயிகளை கொடுத்துட்டுருக்குறாங்க. அதனால் விவசாயிகள் நல்ல பயனுள்ளதாக இருக்குது. நிறைய விவசாயத்தை தொழில்நுட்பங்கள் கற்றுக் கொடுக்குறாங்க. அது அனைத்து விவசாயிகளும் நல்லா பயனடைஞ்சிட்டு இருக்கிறோம். இதனால மக்களுக்கு ஒரு பொருளாதார விவசாயிகள் மேன்மை அடைஞ்சிருக்கிற ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்குது. நாங்கள் போன வாரம் கூட எங்களுக்கு புதிய ரகத்தில் ஒரு 15 ரகம் வாழை கொடுத்துருக்காங்க. நாங்கள் அதை பரிச்சாயத்த முறையமாக பயிர் செஞ்சு அது அதனுடைய வளர்ச்சி அதனுடைய வருமானம் அதை பற்றியெல்லாம் நாங்கள் இந்த தேசிய வாழை ஆராய்ச்சி நிலையத்துக்கு நாங்கள் தெரியப்படுத்த போகிறோம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வாழை ஆராய்ச்சி நிலையம் 2 இடத்துல இருக்குதுங்க. ஒன்று தமிழ்நாட்டில் திருச்சியில் இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்குது. இது திருச்சி தென்னாட்டில் இருக்கிறதுனால விவசாயி நிறைய பேர் பயனடைஞ்சிட்டு இருக்கிறோம். இன்னும் இதனுடைய வளர்ச்சி தேவை இருக்குது. விவசாயிகளுக்கு இன்னும் பயனடைனால நாங்கள் இதை அணுகிட்டு தான் இருக்கிறோம். அதனால் எங்களுக்கு நல்ல பலனாக இருக்குதுங்கிறது இதன் மூலம் தெரிவித்துக் கொள்வேன். பார்த்தீங்கன்னா இந்த வாழை குறுகிய காலத்துல எல்லாம் பயிரோட வளர்ச்சி ஒரு வரக்கூடிய வாழை இருக்குது. ரொம்ப உயரம் கம்மியான வாழைகள் எல்லாம் இருக்குது. அதனால காற்றுக்கோ மற்ற இதுக்கோ சேதாரம் இல்லாமல் அறுவடை செய்ய முடியுது. பார்த்தீங்கன்னா இந்த நேந்திரம்லாம் புதிய ரகம் இதுக்கு இந்த வாழையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல விலை கொடுக்கக்கூடிய ரகமாக இருக்குது. தேன் மாலையும் சொல்கிறாங்க, கதிலியும் சொல்கிறாங்க. இது நல்ல விலை கூட பார்த்து நல்ல சுவையாக இருக்குது. இந்த பழத்தை பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்குது. இது மக்கள் எல்லாமே நுகர்வோர்கள் விரும்பி சாப்பிட்ருக்காங்க. விவசாயிகளுக்கு இது அனுபவம் இல்லைன்னா நாம் நேரடியாக போய் தொடர்பு கொள்ளும்போது எங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ சந்தேகத்தை கேட்கும்போது நோய்களாகட்டும் பயிர் வளர்ச்சியாகட்டும் விற்பனை வாய்ப்புகளாகட்டும் எல்லாத்தையுமே நேரடியாகவே எங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக தெரிவித்திருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் அதனால் நல்ல பயனடைஞ்சிருக்கிறோம். அனைத்து விவசாயிகளும் அதனால் பயனடைஞ்சிருக்கிறாங்க. என்னோட பெயர் விஸ்வநாதன். ஒரு முன்னோடி விவசாயி, கோயம்புத்தூர் மாவட்டம் சம்பரவள்ளி அப்படிங்கிறது எங்களுடைய கிராமம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களிடம் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கவில்லை அல்லது ஏதாவது குறை இருந்தால் உங்களின் கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் எங்களது தவறுகளை திருத்திக் கொள்ள அது எங்களுக்கு உதவும். நன்றி, வணக்கம்.